Yes. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே. தேங்க்யூ. 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 சூப்பர். வில் ப்ரே. தேங்க்யூ ஏசப்பா. இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த டே ஆண்டவர் இத்தனை நாள் நீங்க எங்களை அழகா நடத்திட்டு வந்திருக்கிறீங்க. இந்த டேல ரொம்ப அருமையா எங்களை கொண்டு வந்து இருக்கீங்கப்பா. எஸ், வாட் எவர் வி கிராஸ்ட் வி ஹவ் கிராஸ்ட். நாங்கள் எதையெல்லாம் கடந்து வந்தோமோ அதை கடந்துட்டோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எஸ் லார்ட், உங்க பிரசன்ஸை நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஹோஸ்ட் பண்றோம். இந்த சந்தோஷமா எங்கள் மத்தியில அப்படியே வியாபித்து இருக்கிறதுக்காக நன்றி. நீங்க எங்கும் நிறைந்திருக்கிறீங்க. அதோட விசேஷமா எங்களுக்குள்ள சந்தோஷமாய் வாசமா இருக்கிறீங்க. உங்க பிரசன்னத்தை ஆண்டவரே நாங்கள் ஹோஸ்ட் பண்றது ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறோம். அதே போல நீர் எங்களுக்குள் வாசமா இருக்கிறது நீர் மிகவும் சந்தோஷமா நினைக்கிறீங்க. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. We gave you all the glory Lord. எங்க வாழ்க்கையில நீங்கள் செய்து கொண்டிருக்கிற செய்ய போகிற சகல காரியங்களுக்காகவும் நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ இன் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்றோம் ஆண்டவரே. ஏன்னா எங்கள் கண்கள் ஒருவேளை அதை லேட்டாக்கா பார்க்கும். ஆனால் நீர் எங்களுக்காக சகலத்தையும் செய்து முடித்ததுனால நாங்கள் முன்கூட்டியே அதுக்கு நன்றி சொல்வது என்பது எங்களுடைய விசுவாசத்தை காட்டுவது. எஸ் லார்ட், என் தகப்பன் எனக்காக சகலத்தையும் செய்து முடித்து விட்டீங்க அப்படின்னு நம்புகிறதை காட்டுகிறது தான் நாங்கள் நன்றி சொல்வது. எஸ் ஹோலி ஸ்பிரிட், மேபி என் கண் அதை பார்க்கலங்கிறதுனால நீங்க எதுவும் செய்யல, நீங்க எதுவும் பண்ணல, அப்படியே இருக்குங்கிறது அர்த்தம் இல்ல ஆண்டவரே. சத்தியம் சொல்லுகிறது சகலத்தையும் நீ செய்து முடிச்சு இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படி சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. எல்லாம் முடிந்தது அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. நீர் சொன்னது பொய்யாக இருக்கவே முடியாது ஆண்டவரே. நீ பொய் உரையாதவர், மனம் மாறாதவர். எஸ் ஹோலி ஸ்பிரிட், எஸ் ஹோலி ஸ்பிரிட். எந்த ஏரியாலெல்லாம் எங்களுக்குள்ள ஒருவேளை இது முடியலையோ, இது நடக்காதோ, இது இப்படியே தான் இருக்குமோ அப்படிங்கறதெல்லாம் எங்களுடைய அனுமானங்களா இருக்கலாம், எங்களுடைய நெகட்டிவ் அசம்ஷன்ஸா இருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் அதையே கொஞ்சம் மாற்றி யோசிக்க. ஏன் வாட் இஃப் எவ்ரிதிங் இஸ் பீன் டன், எல்லாமே அழகா சமாதானத்துக்கு ஏதுவா எல்லாமே நேர்மறையா நடந்து முடிந்திருந்தால் என்ன, பாசிட்டிவா கூட அசியூம் பண்ணலாம்ல. ஏன் பட் வி டோன்ட் டூ தட். ஏன்னா நம்ம ஈகோ நம்மள அப்படியே சுச்சுவேஷனுக்கு நேரா இது இப்படிதானே இருக்கு, இதெல்லாம் பாரு இவங்க எல்லாம் இப்படிதான் இருக்காங்க, என்ன மாதிரி இருக்கு அப்படி சொல்லி சிந்தனைகள், நம்ம கண் பார்க்கிற சென்சஸ், அந்த 5 சென்சஸ் வந்து என்ன பண்ணுது, ரொம்ப ரியலா எதுவும் நடக்கல, மாறல அப்படிங்கிறத ரொம்ப கண் முன்னாடி காட்டுது. பிகாஸ் ஆஃப் த நெகட்டிவ் சைக்கிள்ஸ் வி ஆர் கோயிங் த்ரூ. நடந்ததே திரும்ப திரும்ப நடக்கிறதுனாலையும் கூட நம்ம சென்சஸ் ரொம்ப ரியலா அதை நம்பலாம். எது எப்படியா இருந்தாலும் அது நம்முடைய சென்சஸ். சோ அதனால அதை காட்டிலும் என் ஜீவனை பார்க்கல முடிய கிருபை நல்லது. சொல்லுங்க பாப்போம். ஏன்னா நம்மளுடைய ஈகோ நிறைய நேரத்துல நம்ம ட்விஸ்ட் பண்ணிரும், நம்மள வந்து வேற மாதிரி திசை திருப்பி விடும். நெகட்டிவ் அசம்ஷன்ஸ்குள்ள, எதிர்மறையான அனுமானங்களுக்குள்ள. இப்ப ஒருவேளை இப்படி நடந்துட்டா, ஒருவேளை அப்படி நடந்துட்டான்னு கொண்டு போகலாம். அது எல்லாமே என்னது, பொய். அதெல்லாம் இல்யூஷன். இருக்கிற உண்மையை மாற்றி நம்மளை யோசிக்க வைப்பது எல்லாமே என்னது, மிஸ் பர்செப்ஷன். அதாவது தவறாய் உன்னை யோசிக்க வைப்பது இல்யூஷன். அது ஏன் தேங்க்யூ ஜீசஸ், அந்த இல்யூஷன்ல இருந்தோம், தவறான அந்த புரிதல்ல இருந்த ஆண்டவரே என்னை நீர் விடுதலை செய்து விட்டீர். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஐ எம் ஃபீலிங் இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரியலா இருக்கிற மாதிரி நான் உணர்கிறேன், நான் அதை பார்க்கவும் செய்கிறேன். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக சத்தியம் சொல்லுகிறது எனக்காக சகலத்தையும் நீ செய்து முடித்து விட்டீர் அப்படின்னு சொல்லி உங்களுடைய சத்தியம் எனக்கு சொல்லுகிறது. நீர் சிலுவையில் அந்த பாடுகள் படுவது அரைக்குறையாய் காரியங்களை செய்வதற்கு அல்ல ஆண்டவரே. பேசிக் காமன் சென்ஸை நாங்க யூஸ் பண்ணா கூட நாங்க தைரியமா இருக்கலாம். பேசிக்கா ஒரு காமன் சென்ஸ் யூஸ் பண்ணா கூட சூழ்நிலை மேல நாங்கள் நம்பிக்கையுடையவர்களா இருக்கலாம். இல்ல இது இப்படி முடிய வாய்ப்பே இல்லை, நாங்க சூழ்நிலையை பார்த்து பேசலாம். எஸ் லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்களுக்கு கொடுத்திருக்கிற
இருக்கிற புத்தியை யூஸ் பண்ற கிரேஸ் எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. எஸ் லார்ட், நீங்க சிலுவையில எல்லாவற்றையும் அந்த பாடுகள் பட்டு சரீரத்தை பிட்க கொடுத்து கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் எங்களுக்காக சிந்திட்டு அறகுறையா ஒரு காரியத்தை நீங்க செய்திருக்க மாட்டீங்க ஆண்டவரே. நீங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் இட் இஸ் ஃபினிஷ்ட்னு சொன்னீங்க. நீங்க இட் இஸ் ஃபினிஷ், எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லும் போது யூ மென்ட் இட், யூ டிடன்ட் மேனிபுலேட் இட். நிறைய நேரத்துல எங்க எண்ணங்கள் அப்படி தோணுது. ஆண்டவர் சொல்லுவாரு, சொல்லி இருப்பாரு, ஏதோ டைலாக் ஃபில் பண்ண மாதிரி, அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ண ஆண்டவர் சொல்லல. ஹீ ஸ்பீக்ஸ் ட்ரூத், ஹீ ஸ்பீக்ஸ் ட்ரூத் இன் அபண்டன்ஸ். சத்தியத்தை அப்படியே பயங்கரமா பேசுறவர் தான் நம்ம ஆண்டவர். ஏன்? அவரே சத்தியம், அவரே வழி. சோ அவருடைய வாயிலிருந்து வந்ததுதான் சத்திய ஆண்டவரே. நீங்க உங்க வாயிலிருந்து வந்ததுதான் சத்திய ஆண்டவரே. சொல்லுங்க. எஸ் லார்ட், நீங்க சொன்னீங்கன்னா அதுதான் சத்திய ஆண்டவரே. என்னுடைய மூளை தான் பொய், என் அசம்ஷன்ஸ் பொய், கண் பார்க்கிற எல்லா குறைவுகளும் பொய். இதெல்லாம் மாறியே தீரணும். சத்தியத்துக்கு நேராய் எல்லாமே மாறியே தீரணும். we command, yeah, everything it is getting aligned towards truth. ஏன்னா சத்தியமே நிலைன்னு இருக்கும், எல்லாம் போகும். ஏன்? வானம் பூமி எது எது மாறினாலும் அவருடைய வார்த்தை, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை கூட என்ன பண்ணாது, இட் will not fall in vain. அவர் சொல்லிட்டு இது நடக்கலன்னு இருக்க வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை ஓரமா அப்படி ஒரு டெம்டேஷன் இருந்ததுன்னா, கம் அவுட் ஆஃப் த டெம்டேஷன். எல்லாருக்கும் நடக்கலாம், ஒருவேளை எனக்கு நடக்காது போல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களானா, God is telling you, அது வந்து பிசாசுடைய பொய். எஸ், எல்லாருக்கும் ஒருவரும் கெட்டு போகாதபடி, அப்படியே ஒருத்தருக்கு கூட ஒரு ஓரமா அந்த நெகட்டிவ்ஸ் நடக்க கூடாதுங்கிறதா தேவனுடைய இருதயம். சோ அவருடைய இருதயத்துல இருந்து அவர் சொன்ன காரியம். ஏன்? அவ்வளத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு சொன்னார், இட் இஸ் ஃபினிஷ்ட். ஸோ எந்தெந்த ஏரியால எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வேகா இருக்குது, எனக்கு என் மூளைக்கே எனக்கு புரிய வைக்க முடியல, என் சுச்சுவேஷன் இப்படி இருக்கு அப்படின்னா, நீங்க ஒண்ணுமே இல்லை, சத்தியத்தை நம்பி சொல்லுங்க, இது எனக்கு முடிஞ்சிருச்சு, இவங்க வந்து மாறிட்டாங்க, இவங்க தேவனுடைய வெளிச்சத்தில் நடக்கிறாங்க, என்னுடைய பணப்பைகள் நிரம்பி இருக்கிறது, என்னுடைய சரீரம் நல்ல சுகத்தோடு பலத்தோடு பபுள் ஆகுது, என்னுடைய இருதயம் சந்தோஷத்துல பூரிக்கிறது. அப்படியே ஃபெய்த் ரிலீஸ் பண்ணுங்க பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ். என் பிள்ளைகள் அப்படியே கர்த்தரால போதிக்கப்படுகிறார்கள், பட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். என் பிள்ளைகளுடைய ஞானம் அப்படி பெருசா இருக்குது. எஸ், தேவனுடைய அப்படியே விஸ்டம் எங்க பிள்ளைகளை நிரப்புகிறது, என் பிள்ளைகளை பாதுகாக்கிறது, என் பிள்ளைகள் அப்படியே வாயிலிருந்து உம்முடைய வார்த்தை அப்படியே விலகாது இருக்கிறது ஆண்டவரே. சொல்லுங்க. எஸ், எஸ் ஹோலி ஸ்பிரிட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். நாங்க சத்தியத்தை பேசுகிறோம், சத்தியத்தை பேசுகிறோம். எங்க மூளை அதுக்கு கோஆபரேட் பண்ணுது பண்ணல, அதெல்லாம் அடுத்த ஆண்டவரே. நாங்கள் இருதயத்தில இருந்து பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலின் படி நாங்கள் சத்தியத்தை டிக்ளேர் பண்றோம். ரீதரா மஷாதா லஹாரதா லேகா ரீதரா முஷாதா லமூரதா ரீதரா மௌகர பேஷதரமா ஓரா மஷாதா லஹாரதா லேகா ரீதரா மஷாதா லபௌரதா லமாக்கர பேதரமா உஷதரமா. யூனோ, ஆக்சுவலி இது சொன்ன மாதிரி எல்லா பெரிய பிரச்சனையும் நீங்க அப்படியே பிரேக் பண்ணி அப்படியே கீழே வந்து பாத்தீங்கன்னா, அது ஒரு எண்ணமாக மட்டுமே இருக்கும். அந்த எண்ணம், அந்த பொய், அதை நம்பினதுனால பில்ட் ஆன பார்க்கிற பெரிய பெரிய நம்ம பார்க்கிற பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஐம் நாட் குட் இனஃப், ஐ கான்ட் டூ இட். அப்படியெல்லாம் நம்ம நினைக்கிற விஷயங்கள்ல மட்டுமா இருக்கும், அந்த பொய்யை நம்பினதா மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நேற்று பார்த்தோம். ஏன்? சோ இந்த நெகட்டிவ் அசம்ஷன்ஸ் இப்படி இந்த அளவுக்கு பாதிப்புகளை உண்டு பண்ணி நம்மளை இவ்வளவு லோவா ஃபீல் பண்ண வைக்கணும்னா பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொண்டு அதையே நேர்மறையாக ஏன் அசியூம் பண்ண முடியாது? we can do it இல்ல, நம்மளால முடியும். ஆவியானவர் அதற்காகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். யாமா என் பிள்ளைகள் கண்டிப்பா அவங்க ஃபியூச்சர் செதுக்குனாப்புல இருக்கு, ஆண்டவர் எப்படி நியமித்திருக்கிறாரோ அப்படித்தான் நடக்குது அப்படின்னு சொல்லி ஏன் ஒரு பாசிட்டிவ் அசம்ஷன்ஸ் கூட, ஒரு யூகத்தை கூட ஏன் பாசிட்டிவா பண்ண முடியாத அளவுக்கு மனநிலை நாம் போகிறோம்? ஆவியானவர் நம்மளை பலப்படுத்துவாராக இன்றைக்கு. எஸ் ஹோலி ஸ்பிரிட், அந்த பாசிவிட்டி எல்லாம் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால. இப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவனை கொண்டிருக்கிற நாம சாதாரணமா நெகட்டிவ் அசம்ஷன்ஸ்குள்ள போயிடுறோம். நெகட்டிவா இது இப்படி நடந்துரும், இப்படி நடந்துட்டா, இப்படி நடந்துருச்சு, இவங்க இப்படியே இருந்துட்டா, சூழ்நிலை இப்படியே போயிட்டா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். பல நேரங்கள்ல நம்ம யோசிச்சும் அதெல்லாம் நடந்தது கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம யோசிச்சது, பயந்தது, திகைத்தது இதெல்லாம் நடந்திருந்தா நம்ம இங்க இருந்திருப்போமா? இப்ப பிரேயர்ல அட்டென்ட் பண்ணிட்டு இருப்போமா? இல்ல கேட்டுட்டு இருப்போமா? உங்களுக்கே நீங்க யோசிச்சு பாருங்க, நல்லா சிரிப்பா வரும். ஏன்? நான் பயந்ததெல்லாம் நடந்திருந்தால் நான் 1000 முறம் இறந்திருக்க வேண்டும் இல்லையா? நான் பயந்ததெல்லாம் நடந்திருந்தா என்ன ரோட்ல நின்று இருக்கணும் இல்ல? பட் அதெல்லாம் நடக்கலல்ல, அதெல்லாம் நடந்துருச்சா?
யாராவது இப்படி வெக்கப்பட்டு கடங்காரங்க கிட்ட வெக்கப்பட்டு நம்ம இப்படி ஆயிருவோம், நம்ம இது இப்படி போயிருவோம், யார் இல்லாத நிலைமைக்கு ஆயிருவோம் அப்படியெல்லாம் யாருக்குன்னா ஆயிருக்கான்னு சொல்லுங்க. இதுவரைக்கும் தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறது உங்களுக்கு புரியலையா? சிந்தைக்கு உங்களுக்கே கேளுங்க. உங்க பேரை சொல்லி கேளுங்க. இன்னும் புரியலையா? நீ எவ்வளவு விஷயம் பயந்துருக்க, 10,000 விஷயத்துக்கு பயந்துருக்க. ஏன் அதெல்லாம் நடந்திருந்தா நம்ம இங்க இப்ப இருக்கிற நிலைமையில இருந்திருப்போமா? இப்ப பாருங்க, ஜம்முன்னு டீ காஃபி குடிச்சிட்டு ஃப்ரீயா அப்படியே ஈவினிங் இருப்போமா? இருக்க மாட்டோம். டின்னருக்கு யோசிப்போமா? யோசிக்க மாட்டோம். ஏன்? இதுவரைக்கும் கைவிடாதவர் இப்ப வரைக்கும் பாருங்க. அப்படி ஆனாலும் அவருடைய தீர்மானம் மட்டுமே நடந்துகிட்டு இருக்கு. யாருக்கெல்லாம் தோணுது, ஆமா இல்ல நான் எவ்வளவு முட்டாள்தனமா பயந்துட்டு இருக்கேன், யாருக்கெல்லாம் தோணுது? ஏன்? அவருடைய தீர்மானம் நம்ம லைஃப்ல அதுதானே நடந்துட்டு இருக்கு. ஏன்? ஒரு செகண்ட் ஆகுமா ஃபைல் க்ளோஸ் ஆகுறதுக்கு? எத்தனையோ நெகட்டிவிட்டி நம்ம உலகத்துல பார்க்கிறோம் இல்லையா? பட் அதுல நாம் ஒன்றா இல்லையே. அதுல நாம் ஒன்றா இல்லையே. சடன் விக்கினங்கள்ல இருந்து நம்ம எவ்வளவு பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். எங்க ஒண்ணு அங்க ஒண்ணுமா கேட்கிற செய்தி நம்ம வீட்டு செய்தியா இல்லாமல் போகுது. தேவனுடைய கிருபை இல்லையா? நம்ம பிள்ளைங்க பாதுகாக்கப்படுகிறது தேவனுடைய கிருபை இல்லையா? இதே பொல்லாத உலகம் நம்ம சொல்றதுலதான் நம்ம பிள்ளைங்க போறாங்க வராங்க, நம்ம வீட்டார்கள் போறாங்க வராங்க, தி டிராவல், தி ஸ்டடி, தி ஸ்டே, நம்ம கூட விட்டு தூரமா இருக்கிறாங்க குழந்தைங்க. ஆனாலும் எவ்வளவு ஒரு பாதுகாப்பு, எப்படி ஒரு ப்ரொவிஷன், எப்படி ஒரு ஆறுதல் தேறுதல் நமக்கு டெய்லி. எப்படி அவருடைய ஜீவன்ல வார்த்தைகள், ஆலோசனை நமக்கு எப்படியெல்லாம் வந்து நம்மள வந்து தூக்கி 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 எடுக்குது, அது தெரியலையா? ஏன்? நமக்கே நான் நான் எனக்கே சொல்லிட்டேன். இப்ப உங்ககிட்ட கேட்கிறேன்னு நினைக்காதீங்க. I'm just telling it to myself. அப்போ what makes me think, go into negative assumptions again and again? அப்போ நான் நான் யூகிக்கிறேன், அதை கிரியேட் பண்றேன். நான் நெகட்டிவா யூகிக்கிறேன், கிரியேட் பண்றேன். ஆண்டவர் அதுல இருந்து தூக்கி விடுகிறார். அதுல இருந்து காப்பாத்துறாரு. அந்த இல்யூஷன்ல இருந்து கொண்டு வர்றாரு வெளியில. அப்புறம் we are manifesting positive things. திரும்ப அகைன் அந்த பாசிட்டிவிட்டிக்குள்ள போறோம். திரும்ப போய் உட்காந்துக்கிறோம் அந்த அதே நெகட்டிவிட்டியில. திரும்பவும் தூக்குறாரு. அவர் சோர்ந்து போகிறதே கிடையாது. அவர் சொல்லிட்டாரு, நீயே உன்னை குறித்து சோர்ந்து போனால் நான் உன்னை குறித்து சோர்ந்து போவது இல்லை அப்படி சொல்லிட்டார். சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர் அவர் இல்ல. ஏன்? சோ அதனால we can really rely on his faithfulness. அவருடைய உண்மை தன்மைக்குள்ள அவர் நம்மளை குறித்து இருக்கிற விடாப்பிடித்தனம், நம்ம மேல அவருக்கு ஒரு பயங்கரமான விடாப்பிடித்தனம் இருக்கான். அப்படி ஒரு அடம் இருக்கான். என் பிள்ளைகளை நான் எதற்கென்று அழைத்தேனோ, எதற்கென்று முன்குறித்தேனோ, எதற்கென்று ப்ரீ டிஸ்டைன் பண்ணேனோ அதுதான் நடக்கும். அது நடக்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லி அழைத்தார் இல்லையா? அதுல அவர் ரொம்ப ரொம்ப உண்மை உள்ளவரா இருக்கிறார். நம்ம தான் சில நேரத்துல அப்படியே போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நம்ம திருப்திக்கு போய் கவலைப்பட்டுட்டு நெகட்டிவா யோசிச்சுட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படி பண்ணிட்டு அப்புறம் ஆண்டவரேன்னு வந்துடுறோம். ஏன்? அதுவுமே வேணாமே, அதுவுமே வேணாமே. எத்தனை நாளைக்கு, எத்தனை வருஷத்துக்கு, எத்தனை மாசத்துக்கு இப்படியே இருக்க போகுது. உம் அதனால ஏசப்பா நானுமே எனக்குமே ஒரு மாதிரி தான் இருக்கு, அப்படியெல்லாம் இருக்கிறது இருக்கு, விருப்பம் தான் இல்லை அப்படின்னு சொல்லுங்க. ட்ரஸ்ட் இன் தி ஸ்பிரிட் ஆஃப் காட். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்மளை உயிர்ப்பிக்கிறவர், உயிர்ப்பிக்கிறவர். ஹி இஸ் ரியலி கீப்பிங் அஸ் லைவ் டே இன் அண்ட் டே அவுட். 24 மணி நேரமும் நமக்குள்ள இருக்கிற ஜீவன் நமக்குள்ள அப்படியே ஃப்ளோ ஆகிறதுக்கு ரெடியா இருக்கு. எப்ப எல்லாம் இப்படி எல்லாம் ஒரு தோணுதோ நமக்கே யோசிச்சுக்கணும். ஏ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நான் வந்து ஒருவேளை நான் மறந்துட்டேன் போல, நீங்க எனக்குள்ளதான் இருக்கிறீங்கன்னு மறந்துட்டு நான் எங்கேயோ அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கிற மாதிரி நான் நினைச்சுக்கிறேன் போல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம், நம்ம மூளைக்கு ஞாபகப்படுத்தணும். சி, காட் இஸ் இன் மீ and I am in him. தேவன் எனக்குள் இருக்கிறார், நான் அவருக்குள் இருக்கிறேன். அவருக்குள் அசைகிறேன், அவருக்குள் இருக்கிறேன். என் உட்காருதலும் எழுந்திருக்குதலும் அவருக்கு தெரியும். Everything that is happening in my life is under his CCTV surveillance. இதெல்லாம் இந்த வேர்ட் எல்லாம் யாருக்குன்னா இதா இருக்கா? இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வீட்டு சிசிடிவி, இந்த வீடு வந்து சிசிடிவி சர்வேலன்ஸ் கீழே இருக்கிறது அப்படின்னு ஒரு போர்டு வச்சுட்டு அப்படி ஒரு பாதுகாப்பு ஜனங்களுக்கு. ஓ சிசிடிவி இருக்குன்னா அந்த வீட்டுக்குள்ள யாரும் வரத்துக்கு யோசிக்கிறாங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அப்பா நம்மளை சுத்தி 4-5 கேமரா இருக்கு, ஜம்முன்னு இருக்கலான் இருக்கு. இதை வைத்தே, இந்த ஒரு சிசிடிவி கேமரா ஆப்ஷனை வைத்தே நம்ம ஆண்டவரை பார்க்கலாம்ல. இதாச்சும் ஒரு 4 ஆங்கிள் நம்மள காட்டும். நம்மள 1000 ஆங்கிள் பார்க்கிற தேவன் நமக்குள்ள இருக்கிறாரே, நம்மளை சூழ்ந்து இருக்கிறாரே. யாராச்சும் அதை நம்ம அதை பத்தி யோசிக்கிறோமா? அதை பத்தி மேன்மையா நினைக்கிறோமா? என் தேவனுடைய பார்வையிலிருந்து நான் தப்பவே முடியாது. அவருக்கு எல்லாம் தெரியும். என் லைஃப்ல பல ஆங்கிள், பல விதத்துல, பல லேயர்ஸ்ல என்னையும் என் குடும்பத்தையும் எனக்கு உண்டான சகலத்தையும் ஆண்டவர் பொறுப்பெடுத்திருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். எனக்காக பெஸ்டான விஷயங்களை அப்படியே வணைந்து கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு தாட் வந்துட்டு எவ்வளவு நல்லா இருக்கும். யாருக்கெல்லாம் நீங்க நம்ம யோசிச்சு பாருங்க, சிசிடிவி கேமரா இருக்க இடத்துல எவ்வளவு நம்ம ஒரு பாதுகாப்பா இருக்கிறோம்ல, கேமரா இருக்கு பாத்துடலாம் அப்படின்னு சொல்றோம். எதனாலும் டக்குன்னு
அதை பத்தின ஒரு 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 தைரியம் வந்துருது இல்ல. எதிர்பார்த்து எதுனாலும் பிசிக்கலா ஒரு விஷயம் கண் பார்க்கும் போது வருகிற தைரியம், நம்ம கண்ல அவரை பார்க்கலைங்கிறதுனால எவ்வளவு நேரத்துல அவரை ரொம்ப இன்டிஃபரண்டா அவர்கிட்ட நம்ம நடந்துட்டு இருக்கிறோம். அவர் இல்லாதது போலவே நடந்துட்டு இருக்கிறோம். அப்படியே நம்மள நட்டாத்துல விட்டது போல ரியாக்ஷன் விடுறோம் முகத்துல. கப்பலே கவிழ்ந்தது போல சில பேர் கண்டத்துல உட்காந்து உட்காந்துருக்கோம். நிறைய நேரத்துல யோசிக்கிறோம். ஏன் ஏன் பண்றோமா? தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, நீங்க எங்களுக்கு அப்படியே ஒரு குயிக்கடிங்க கொடுக்கறதுக்காக நன்றி. எங்களை ஒவ்வொருவரையும் நீங்க அப்படியே தூக்கி எடுக்கிறதுக்காக நன்றி. சோர்வுகள் எல்லாம் வெளியேறுகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க என் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க என் கூட இருக்கிறீங்க, எனக்குள்ள இருக்கிறீங்க. உமக்குள்ள நான் இருக்கிறேன் ஆண்டவரே. எஸ் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எனக்குள்ள இருக்கிறது. உங்களுடைய அபிஷேகம் எனக்குள்ள இருக்கிறது. உங்களுடைய வார்த்தை எனக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க. நீங்க சொல்லி இருக்கிறீங்க, நான் சொல்லியும் செய்யாது இருப்பேனோ அப்படின்னு நீங்க எங்களை பார்த்து ஆண்டவரே நேருக்கு நேர் கேட்கிற கேள்வியை அப்பா எனக்கு நான் அதை நம்புகிறேன் ஆண்டவரே. எஸ் லார்ட், நீங்க சொல்லியும் செய்யாது இருக்க மாட்டீங்க. நீங்க சகலத்தையும் செய்ய வல்லவர், எனக்காக சகலத்தையும் செய்து முடித்தவர். அதை கண் காண இருக்கிற எல்லா தடைகளையும் ஆண்டவரே நீங்க எனக்குள்ள இருந்து நீக்கி போடுகிறதுக்காக நன்றி. அறியாமை இருளெல்லாம் மாறுகிறதுக்காக நன்றி. இது ஏன் நடக்குது, ஏன் நடக்குது, திருப்பி திருப்பி ஏன் நடக்குதுன்னு கேள்வியிலேயே நான் சிக்கி கொண்டு இருப்பேன். ஆனால் அந்த கேள்வியில் இருந்த ஆண்டவரே என அந்த அறியாமை, அதுக்கு அந்த கேள்விக்கு பின்னாடி இருக்கிற அறியாமை, அந்த டார்க்னஸ் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால சத்தியத்தின் அப்படியே ஒளி பிறக்கட்டும். அது ஏங்கிற அந்த ஒரு விஷயம், அந்த தெளிவு ஒருவருக்குள்ள ஆண்டவரே தெளிவாய் நீங்க அப்பா பரிசுத்த ஆவியான வெளிச்சமாய் நீ வெளிப்படுகிறதுக்காக நன்றி. எல்லா அறியாமை கட்டுகள் வெளியேறட்டும், இன்சைட்ஸ் உண்டாகட்டும். எதற்கு ஏன் நடக்குது கிளாரிட்டி சிந்தைக்குள்ள உண்டாகட்டும் ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எஸ் லார்ட், எஸ் லார்ட். எல்லாரும் அந்த நிதானத்துக்குள்ள விவேகத்திற்குள்ள நாங்க ஒவ்வொருவரும் அப்படியே நாங்க அலைனாக எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை அப்படியே எவ்வளவு அழகா நடத்திட்டு வரீங்கப்பா. எஸ் லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். எல்லாம் தேங்க் பண்ணலாமா? You're faithful Lord. நீங்க உண்மையுள்ளவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க எங்களை உற்சாகப்படுத்துறவரா இருக்கிறீங்க, எங்களை தெளிவுபடுத்துகிறவரா இருக்கிறீங்க, எங்களை டார்க்னஸ்ல இருந்து தூக்கி எடுக்கிறவரா இருக்கிறீங்க, கண்டினியூஸா எங்களை போதிக்கிறவரா நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. எஸ் லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரீதராம் அஷாதா லஹாராதா லேகா ரீதரம் ஊஷதர போரத ரீகர போஷதரமா ஓரமா ஷாதா லஹா ரேதி ரெமே ஓரமா ஷாதா லேஹா ரீதர மௌசத ரீதர மௌஷதா லேகா ரவீதர பௌஷதலமா ஓரமா ஷாதா லஹாராதா லேஹா ரீத ராம ஷாதா லே ரீதே ரெமேகர பௌஷதரபரமா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ். உங்க பிரசன்ன ஆண்டவரே எங்களை எவ்வளவு மகிழ்ச்சியாக்கும், ஆனந்த சந்தோஷத்துக்குள்ள எங்களை நடத்தும், நித்திய பேருக்குள்ள அது இழுத்துக்கொள்ள ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். நாங்க அதையே நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் அதுலயே இருக்கிறத விரும்புகிறோம். எஸ் லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். அந்த அன்பு, அந்த ஒரு ஒரு உறுதி ஆண்டவரே, அந்த பயங்கரமான ஒரு உறுதி ஒவ்வொருடைய இருதயத்திலே நிரப்புவதாக நிரப்புவதாக. கேட்ட சத்தியத்திலேயே நிலைத்திருக்கிற, அதையே தியானிக்கிற, அதிலேயே மையம் கொள்ளுகிற, அதிலேயே தன்னை மூடிக்கொள்ளுகிற கிருபை ஒவ்வொருவருக்கும் அப்படியே உண்டாவதாக சொல்லி நான் பேசுகிறேன். Let them be caught up in your word, in your truthful word. நீங்க சொன்ன சத்திய வார்த்தையிலேயே பிடிக்கப்பட்டவர்களாய் நாங்கள் ஒவ்வொருவரும் மாறட்டும் ஆண்டவரே. எங்கள் இருதயங்கள் மாறட்டும் இயேசப்பா. சூழ்நிலைகளால் பிடிக்கப்பட்டவர்களா நாங்க இருக்கக்கூடாது. ரிலீஸ் எல்லாத்துல இருந்து நாங்க எங்களை விடுவித்துக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. எங்களை சுத்தி பார்த்து இந்த சூழ்நிலைகள், இந்த எல்லா விஷயத்தையும் ரொம்ப ரியலா காட்டுகிற எல்லா விஷயத்திலையும் எங்களை நாங்கள் விடுவித்து உங்க சத்தியத்துக்குள்ள, உங்களுடைய பரிசுத்த பிரசன்னத்துக்குள்ள எங்களை அப்படியே நாங்கள் மறைத்து கொள்ளுகிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், we are in the safest place. we are in the safest place. எல்லாவற்றை காட்டிலும் ரொம்ப பாதுகாப்பான இடத்தில் நாங்கள் இருக்கிறோம். அது உங்களுடைய பிரசன்ன ஆண்டவரே. இதுல சகலம் ஆண்டவரே ரொம்ப அழகா இருக்கு, ஆர்கிடெக்டரா இருக்கு, ரொம்ப அழகா எங்களுக்காக டிசைன் பண்ணப்பட்டு இருக்கிறது. இங்க சகலமும் ரொம்ப அழகா கிரமமா ஒழுங்கா எல்லாமே இருக்கு ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நாங்க அதையே நாங்கள் பார்க்கிறோம். என்னுடைய உலகத்தில் சகலமும் நன்மையாகவே இருக்கிறது. ஏன்னா என் உலகத்துல தேவன் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரோடு சேர்ந்து என்னுடைய உலகத்தை நான் உருவாக்கி கொண்டு இருக்கிறேன். இதுல நன்மையும் கிருபையும் தான் அப்படியே சூழுகிறது, அதை ஓவர்டேக் பண்ணுது. அதை நான் மிஸ் பண்ண வாய்ப்பே கிடையாது. எஸ் ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ். எஸ் லார்ட், ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே, கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே அந்த உறுதி, அந்த ஒரு ஃபெய்த் அவர்களுக்குள்ள நீர் கொடுத்த மெஷர் ஆஃப் ஃபெய்த்தோட அந்த growth உண்டாகட்டும், அந்த வளர்ச்சி உண்டாகட்டும் ஆண்டவரே.
விசுவாசத்தை பழக்க வைக்கிறவர்களாய், அதுல வளருகிறவர்களாய், அதுக்கு ஃபீட் பண்றவங்களா நாங்க ஒவ்வொருத்தரும் மாறட்டும். எஸ் லார்ட். எங்கள ஒவ்வொருவருக்குள்ளயும் அந்த மாற்றத்தை நீர் உண்டு பண்ணுகிறதுக்காக நன்றி. நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம். அது ஒருவேளை நீங்க சரீரத்துல ஒருவேளை ரிப்பீட்டடா கஷ்டப்படுறதா இருக்கலாம். இல்ல பண காரியங்கள குறைவு, அப்புறம் நிறைவு, குறைவு, அப்புறம் நிறைவு, அந்த மாரி ஒரு பேட்டர்ன்ல போயிட்டு இருக்கலாம். இல்ல நல்லா இருக்கு, திடீர்னு சண்டை. அப்புறம் ஓகே. அதுலேருந்து மீண்டு வந்து திரும்ப வீடு நல்லா போயிட்டு இருக்கு. திரும்ப சண்டை. இந்த மாதிரியான பேட்டர்ன் ஆஃப் காரியங்கள் ஒருவேளை உங்க லைஃப்ல இருக்குமானால், அது என்னன்னா ஒண்ணுமே கிடையாது. நம்ம வந்து சில நேரங்கள்ல பாசிவ் ஆகுறோம், சில நேரத்துல ஆக்டிவ் ஆகுறோம். சில நேரத்துல பாசிவ் ஆகுறோம். we are aware of the spirit of God, we are not aware of the spirit of God. ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறார்னு நினைக்கிறோம், சில நேரத்துல இல்லாதது போல யோசிக்கிறோம். சோ நமக்குள் இருக்கிற மாற்றங்களே, நமக்குள் இருக்கிற அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் வெளியில ப்ரொஜெக்ஷனா நம்ம சூழ்நிலையாய் பார்க்கிறோம். இதுல தேவனுடைய ரோல் என்னது? He's trying to pull us out of the ignorance. அதுல இருந்து அறியாமைக்குள்ள நம்ம போய் உட்காரும் போதெல்லாம் ஆவியானவர் அப்படியே நம்ம அதுல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு நம்ம இடம் கொடுப்போமா அப்படின்னு நம்ம காத்து கொண்டு இருக்கிறார். So nothing is from Holy Spirit, nothing is from God, no evil is from God. அவர் நன்மைகளின் நாயகன். ஒரு நோயோ, நீங்க கிராஸ் பண்ற எந்த பணக்குறைவோ, கடன் பிரச்சனையோ, அவமானமோ, சண்டை சண்டை சச்சரவோ, எதுக்குமே ஆத்தர் தேவன் கிடையாது. எதுக்குமே தேவன் வந்து காரணர் கிடையவே கிடையாது. அதை நம்ம சிந்தைக்கு சொல்லியே ஆகணும். அந்த ஒரு இதுல ஏன் ஆண்டவர் இதை அனுமதித்தாருங்கிற கேள்வி வந்ததுனாவே இட் இஸ் கம்ப்ளீட்லி ஆர் அண்டர் த ட்ராப் ஆஃப் த டெவில். பிசாசின் பொய்யோட டெவிலோட ட்ராப்ல மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். சோ இப்போ ஒருவேளை அந்த மாதிரி தாட்ல இருக்குவீங்களானா, லார்ட் ஐ நோ யுவர் ஆத்தர் ஆஃப் பீஸ். நீங்க சமாதான காரணர் ஆண்டவரே. நீங்க ஈவலோட காரணர் கிடையாது. ஒரு எந்த கெட்டது எல்லையில நடந்தாலும் ஏன் அப்படின்னு தேவன் கிட்ட கேள்வி கேட்கிற முரட்டாட்டத்தின் ஆவி வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்துல சொல்லுங்க. உங்ககிட்ட இருந்து வெளியேறட்டும். எஸ், நம்ம கிட்ட இருந்து வெளியேறட்டும். ஆண்டவர் இடத்துல கேள்வி கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல. உரிமையில, அன்புல சில நேரங்கள்ல உங்களால முடியாது, இயலாமையில நீங்க கேட்பது வேறு. ஆனால் எதிர்ப்பெடுக்காமல் ஹரி தரமே கரபோ ஷதரபோ கட் ரீதரமா Sidere mere bile pura darama ora mashada lahara da leha ridere mele kerebi ora mashada lahara da leha sidere bira bosha dara mashada lekarabu. Thank you Jesus. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கரெக்டான ஒவ்வொருத்தரையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு நீங்க எங்க கூட ஹார்ட்ல டிரெக்டா நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ரீஹா ஷெதீரா பூஷதர மாக்கரதே ஓ ரெமே ஓ ஷெதீரா மூக்கரது இருதயத்தை அப்படியே எங்களை அப்படியே சொல்றது தூக்கி விட்டது அப்படியே நாங்க பார்க்கிறோம். நாங்க அதை அனுபவிக்கிறோம்ப்பா. We give you all the glory. எங்க கேள்விக்கெல்லாம் நீங்க பதிலா ஆண்டவரே நீங்க வந்து நின்றதற்காக நன்றி. உங்க இளைப்பாறுதல் எங்களை ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நிரப்பினதற்காக நன்றி.
உமக்கு நன்றி. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. Thank you, Jesus. Thank you, wonderful Jesus. We give you all the glory. We give you all the glory. We give you all the glory, Lord. எல்லா மகிமையை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். நீ நல்ல தேவன், நீ நல்ல தேவன். No evil is from you. எந்த விதமான சின்ன காரியம் கூட உம்மிடத்துல இது கிடையாது அப்படின்னு சொல்லி எங்க சிந்தைக்கு நாங்கள் பேசுகிறோம். எங்க பிள்ளைகளோட சிந்தையில் நாங்கள் பேசுகிறோம். எங்க வீட்டாருடைய சிந்தைக்கு நாங்கள் அந்த நல்ல எண்ணங்களை நாங்கள் தேவனை குறித்த நல்ல எண்ணங்கள் உண்டாவதாக சொல்லி நாங்கள் பேசுகிறோம். எல்லா சோர்வுகளும் வெளியேறுகிறதுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் நீர் போதித்து வழிநடத்துகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. We give you all the glory, Lord. In Jesus' name, amen. Amen. Bless you all. ஆண்டவர்